எங்கள் நாடு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடுங்க, உலக அமைதிக்கு பாடுபடுறதே நாங்கள் தான் அப்படின்னு ஒரு நாடு மாறுதட்டி பேசிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் உலகம் முழுவதும் யாராவது ரெண்டு நாடுகள் இடையில ஒரு சண்டைக்கு வம்புக்கு இழுத்து விட்டு அவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்த உடனே அவங்களுக்கு ஆயுதத்தை விற்கிறது, அந்த ஆயுதம் விற்கிறது மூலையே அதன் மூலமாகவே மிகப்பெரிய பணக்கார நாடாகி ஒருத்தர் பெரிய ஜாம்பான் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அது எந்த நாடுங்க? அது வாங்க பார்க்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சண்டை, இஸ்ரேல், ஹமாஸ், லெபனான், சிரியாவுக்கு இடையே சண்டை, சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸ் இடையே சண்டை, பல்வேறு நாடுகளுக்கு இடையே சண்டையை மூட்டி விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி சண்டையை மூட்டி விட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வார் வந்துடும் அப்படின்னு சூழ்நிலை வந்த உடனே ஓகே நான் ஆயுதம் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி விற்கிறது, இல்லைன்னா இனிஷியலாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆயுத உதவி செஞ்சு அந்த ஆயுதம் ஒழுங்காக வெடிக்குதா, எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த நாட்டு சண்டையில் அதை யூஸ் பண்ணி சோதனை பண்ணி பார்க்கறது. இப்படியே பண்ணி தன்னுடைய உலக நாடுகளுக்கு ஆயுதங்கள்லாம் விற்று தன்னுடைய கஜானாவை நிரப்புறது பெரிய ஒரு வல்லரசு நாடுங்க. எதுங்க? அதுதாங்க நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த மாதிரி ஒரு பெரிய குள்ளநரித்தன வேலையை உலகம் முழுவதும் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ 2020-24 இந்த பீரியடில் உலகத்தில் தங்க நாட்டில் தயார் பண்ணுற உற்பத்தி பண்ணுற ஆயுதங்களை, விமானங்களை வெளிநாட்டுக்கு விற்றுருப்பாங்க இல்லையா, அதில் யார் அதிகமாக விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்கா அதில் 43%, மொத்தம் 100% வெளிநாடுகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அதில் அமெரிக்கா மட்டுமே 43 விழுக்காடுகள் ஆயுதங்களை மற்ற டிஃபென்ஸ் வெப்பன்ஸுகளை அவங்க மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பிரான்ஸ் 9.6 தாங்க, 43% எங்க. ரெண்டாவது ரேங்கில் பிரான்ஸ் இருக்கு 9.6. மூணாவது ரேங்கில் ரஷ்யா இருக்குதுங்க 7.8% மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு அவங்க நாடுகளுக்கு இன்க்ளூடிங் இந்தியா அவங்க வெப்பன்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. சைனா பெரிய மைட்டி பவர்னு சொல்றான், அவங்களே பார்த்தீங்கன்னா ஒன்லி 4வது ரேங்கில் 5.9% மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு வெப்பன்ஸ் சப்ளை பண்ணிருக்காங்க. ஜெர்மனி ஒன்லி 5.6 தான், அவங்க 6வது ரேங்க் தான் வராங்க. ஆக உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஆயுதங்கள் யார் அதிகமாக சப்ளை பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவு தான் 43%. நீங்கள் இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, போலந்து, இந்தியா, பாகிஸ்தான், ஜெர்மனி, ஃபின்லாந்து, ஜப்பான், சவுத் கொரியா, அதே மாதிரி கத்தார், சவுதி அரேபியா, இஸ்ரேல் போன்ற உலகத்தில் உள்ள 33 நாடுகளுக்கு இந்த 2020-24 வரைக்கும் அமெரிக்கா ஆயுத சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க அந்த நாடுகளுக்கு உள்ள ஒரு பகைமை உணர்ச்சியை வளர்த்துட்டு ஆம்ச வித்து இவங்க பணக்கார நாடு ஆகுறாங்க அப்படின்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆயுதங்கள், ஜெட் விமானங்கள், ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் இதை கொடுக்க வேண்டியது, இதே பயமுறுத்த வேண்டியது நான் பெரிய ஆளு என்றதான் இருக்குன்னு சொல்லி. உண்மையும் அதுதான். ஏன்னா இவங்க 1776 தான் சுதந்திரம் அடைஞ்சாங்க. ஏறத்தாழ 249 வருஷம் தான் ஆகுது அமெரிக்கா ஒரு சுதந்திர நாடாக இந்த 249 வருஷத்துல மற்ற பெரிய வளர்ச்சிகள் எல்லாம் பெருசா பண்ணாம மற்ற எல்லாம் என்னென்ன வேணுமோ அதை பூரா இந்தியாவிலிருந்து, சைனாவிலிருந்து, மற்ற நாடுகள் இருந்து பூரா இறக்குமதி பண்ணிட்டு அந்த வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல மட்டுமே மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தி பாருங்க, உலகத்தில் நான் தான் மைட்டி பவர் அப்படின்னு சொல்லி உலக மகா ரவுடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி வித்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே வார் மே மாதம் ஒரு 4-5 நாள் நடந்துட்டு அப்புறம் மே 10 ஒரு சீஸ்ஃபயர் வந்தது. இதுல பாகிஸ்தானுக்கு முழு ஆயுத பலத்தை கொடுத்ததே அமெரிக்கா தான். அங்கேயே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க தான் பாத்துக்கிறான்னு சொல்றாங்க. F-16 வெப்பன் கொடுத்தாங்க, நிறைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னங்க ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொன்னோம்னா, அமெரிக்கா நமக்கு ஃப்ரெண்டா, ஆனா ஆசி முனியர், செபாஸ் ஷெரீஃப் சூப்பர் ஃப்ரெண்டா அவங்கெல்லாம். அதனால எங்களுக்கு நாங்க உங்களுக்கு எகேன்ஸ்டா ஒன்றும் பண்ணலைங்க. அங்க பாகிஸ்தான்ல உலகளாவிய தீவிரவாத செயல்கள் நிறைய நடைபெறுது. அதை ஒழிப்பதற்காகத்தான், டெரரிசத்தை ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் பாகிஸ்தானுக்கு இப்படிப்பட்ட நிறைய வெப்பன்லாம் நாங்கள் கொடுத்து சப்ளை பண்றோம் அப்படின்னு வேற ஒரு சால்ஜாப்பு வேற அமெரிக்காவில். அது எந்த பிரசிடன்ட், டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருந்த பைடன் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி இருந்த பராக் ஒபாமா, எல்லா அமெரிக்க பிரசிடண்ட்டுமே அமெரிக்காவினுடைய நலனை மட்டுமே முன்னிறுத்தி உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு
பகைமை உணர்ச்சி அப்பப்போ வளர்த்து விட்டு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுறதுல கெட்டிக்கார பிரசிடென்ட்ஸு உலகத்தில் அமெரிக்கா நாட்டில் உள்ள பழைய எல்லா பிரசிடென்ட்டுங்க. இந்த பைடன் அரசாங்கம் இருக்கும்போது ஆந்தனி பிளிங்டன் அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, நாங்க பாகிஸ்தானுக்கு வெப்பன்லாம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பு உள்ள ஒரு F-16 அந்த பிளைட் இருக்கு இல்லையா, அதை பாகிஸ்தானுக்கு விற்பனை பண்ணாங்க. இந்தியா வந்து ஏங்க அது ஒரு டெரரிஸ்ட் நாடு மாதிரி இருக்குங்க, டெரர் ஹப்புங்க, ஒரு நாளைக்கு நீங்களே வருத்தப்பட போறீங்க, இப்படி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுடைய அப்ஜெக்ஷன் எல்லாம் அவங்க ஒன்றும் எடுத்துக்கிடவே இல்லைங்க. பாகிஸ்தானுக்கு F-16 வெப்பனை நிறைய கொடுத்துருச்சு. இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய வெப்பனை கொடுத்து இந்த போர்ல பாகிஸ்தான் தோத்து போனா கூட பாகிஸ்தான் நம்மளை ஜெயிச்சுட்டான்னு சொன்னா அதுக்கு சப்பக்கட்டு கட்ட மாதிரி அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு இப்ப லேட்டஸ்டா 7-8 விமானங்களை வீழ்த்தி விட்டார்கள் பாகிஸ்தானியர்கள், பாகிஸ்தானுக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை குசும்பு பண்ணி நம்மளை ஒம்பு கிழுத்தாங்க. விமானங்கள் மற்ற போர் உபகரணங்கள்லாம் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்கன்னா அவன் எங்க வச்சிருக்காங்க, என்ன டெரரிஸ்ட் ஹப்னு சொல்லி தீவிரவாதியை ஒடுக்குவதற்கா? இல்ல, விமானங்கள் எல்லாம் இந்தியாவை எப்படி தாக்குவது, எந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல போய் அதை ஸ்டேஷன் பண்ணோம்னா இந்தியாவை எளிதில் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக தானே எல்லைப்புறங்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சு நம்மளை அச்சுறுத்திட்டே இருக்காங்க. இது என்ன அமெரிக்காவுக்கு தெரியாதா, சிஏக்கு தெரியாதா? தெரியுங்க. அதுதாங்க அவங்க பெரிய மிகப்பெரிய ஒரு டாக்டிஸ். எப்படி நம்மளை ஒரு பயமுறுத்தி நம்மளையும் வெப்பனை வாங்க வைக்கணும். இது அவங்களே விற்பாங்களாம் பாகிஸ்தானுக்கு எல்லா வெப்பனையும், நமக்கு ஒரு பயமுறுத்தலை உண்டாக்குவாங்களாம். அதை சரி பண்ணணும், எதிர்கொள்ளணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க வெப்பன்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லுவாங்களாம். எப்படி பாருங்க ஒரு இரட்டை வேடம். இந்த அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு உலகத்திலேயே இந்த ஒரு கொடுமை இல்லைங்க. எல்லா ஊர்லேயும் பாதுகாப்பு அமைச்சகம் அப்படிதான் இருக்கும். டிஃபென்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் செக்ரட்டரியேட் அப்படிதான் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை அப்படிதான் வச்சிருப்பாங்க. இந்த நம்ம டொனால்டு ட்ரம்ப் இப்போ 2வது முறையாக பிரச்சனை வந்த பிறகு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறை அப்படின்னு இல்லாம டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், உலகத்தில் வார் செய்வதற்காக ஒரு டிபார்ட்மெண்டாங்க. என்ன பேர் மாற்றம் பாருங்க, உடனே மாத்திட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அக்டோபர் 2025 ஒரு கான்ட்ராக்ட் வித் பாகிஸ்தானோட அதை அப்ரூவ் பண்ணிட்டு 2.51 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் சமமான அந்த ஆயுதங்கள் என்ன AIM-120 அம்ரான் அப்படிங்கிற ஒரு மிசைல். அந்த மிசைல் என்னன்னா F-16 போர் விமானங்கள் இருக்குல்ல, அதுல வெரி மச் காம்பேட்டிபிள், தி லேட்டஸ்ட், ரொம்ப லேட்டஸ்ட். அதை அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த F-16 விமானம் இருக்கிறதே பாகிஸ்தானுக்கு ஒரு எட்ஜு. கூடுதலாக இந்த AIM-120 அம்ரான் அப்படிங்கிற மிசைலை கொடுத்துட்டாங்கன்னா F-16 காம்பேட்டிபிள் இருக்கிறதுனால அந்த பாகிஸ்தானுடைய ஏர் காம்பேட் கேப்பபிலிட்டி சுப்பீரியரா போகும், இந்தியாவை விட அதிகமான இதாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க வித்துட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா மிசைல் இருக்கு இல்லையா, இந்த மிசைலை ஏற்கனவே பழைய ஜெனரேஷன் கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தானுக்கு, அமெரிக்கா தான் கொடுத்தாங்க. அந்த மிசைலை வச்சு தான் பாகிஸ்தானியர்கள் F-16 யூஸ் பண்ணி நம்ம அந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானை தாக்கணும் இல்லையா 2019 நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அபிநந்தன் வர்த்தமான் அப்படிங்கிற MiG-21 அப்படிங்கிற நம்ம ஃபிளைட்ல போய் அங்கே போய் தாக்க போகும்போது அந்த மிசைலை அம்ரான் மிசைலை யூஸ் பண்ணி தான் இந்த MiG-21 சுட்டு வீழ்த்தி அபிநந்தன் வர்த்தமான கைது பண்ணாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் ப்ரெஷரில் அவங்க விட்டா வச்சவங்களேன். அந்த அளவுக்கு ஒரு ப்ரெசைஸ் மிசைல் அந்த அம்ரான் அப்படிங்கிறது, கைடடு மிசைல். அதை இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வித்துட்டாங்க. இந்தியா அப்ஜெக்ட் பண்ணது 2025 அக்டோபர்ல போன மாசம் தான் வந்து அங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ 2.51 பில்லியன் டாலருக்கு. இந்தியா ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணது, ஏங்க நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா ஒரு ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்துட்டுன்னா அவங்க எங்களை மிரட்டிட்டே இருப்பாங்க, நாங்க வருஷம் முழுவதும் ஒரு போர் மேகம் சூழ்ந்து தான் இருக்கணுமா அப்படின்னா, ஏங்க நாங்கள் உங்களுக்கு எங்கேஜ்னால ஒன்றும் பண்ணலைங்க, நீங்கள் எங்கள் நட்பு நாடுங்க, உங்களுடைய நட்பு என்பது புனிதமானதுங்க, அவங்க வந்து வேற மாதிரிங்க எங்களுக்கு அப்படின்னே சொல்லி சப்பக்கட்டி பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நல்ல நியாயமா இல்லைங்க. அப்படின்னா ஒன்று செய்யுங்க இந்தியா, அப்போ நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை இந்தியா கூட நடத்தி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 93 மில்லியன் டாலர் 93 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மதிப்பாக வெப்பன்ஸை வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு சேல் பண்றதுக்கு கையெழுத்து போட்டாங்க. அதில் என்ன பண்றாங்கன்னா முக்கியமானது வருதுன்னா ஜாவ்லின் ஆன்டி டேங்க் மிசைல். இப்போ நம்ம டேங்க் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து தாக்குவதற்கான ஒரு ஜாவ்லின் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 100. அப்புறம் அதில் போடக்கூடிய லைட் வெயிட் கமாண்ட் யூனிட் அப்படிங்கிற ஒரு 25. அந்த ஆர்ட்டிலரி இருக்கு இல்லையா, அந்த டேங்க் ஆன்டி டேங்க் அட்டாக் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்காலிபர் ஆர்ட்டிலரி அம்யூனிஷன் அப்படிங்கிறது அந்த ரவுண்ட்ஸ் வந்து அந்த GPS கைடு மூலமா கரெக்டா பிரிசிஷன்ல போய் அந்த இதில் அடிக்கும். மேலே ஏர்லேருந்து அடிக்கலாம், தரையிலேருந்து அடிக்கலாம்,
அப்படிப்பட்ட ஒரு மிசைல ஒரு 216, இப்படி ஒரு 100, 25, 216 இந்த விதம் வந்து மொத்தமாக நமக்கு ஒரு 93 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு நம்மகிட்ட ஒப்பந்தம் போட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்கள் அமெரிக்கா பாகிஸ்தான் வேணா தாக்குங்க அப்படி மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த ஜாவ்லின் மிசைல் இருக்க இதனுடைய எது என்னன்னா, சமீபத்தில் இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுடைய T-72 T-92 அப்படிங்கிறது ஹை அண்ட் டேங்க், அந்த டேங்கையே ஜாவ்லின் மிசைல் வந்து அழிச்சிருச்சுங்க, சுக்குநூறாக டெஸ்ட்ரக்டிவ் பவர் வந்து ப்ரூவ்டு. அதை வந்து இப்போ நமக்கு உங்களுக்கு தரோம், நீங்கள் பாகிஸ்தான் அடிங்க நீங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி ஒரு ஃபாரின் பாலிசி பார்த்தீங்களா அமெரிக்காவுக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஜாவ்லின் மிசைல் இருக்கு இன்னைக்கு உலகத்திலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஷோல்டர் லான்ச்சருங்க. நீங்கள் வேறு தனியாக வேற எங்கேயா வச்சு பெரிய வெஹிக்கிள் வச்சு எங்கே நடத்த வேண்டியதில்லை, உங்கள் ஷோல்டர்லேயே வச்சுக்கிட்டு ஒரு பங்கரில் இருந்தோ அல்லது பில்டிங்கில் இருந்தோ மேலே பறக்கூடிய விமானங்களையோ அல்லது கீழே உள்ள டேங்கையோ அடிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்ற ஒரு வெப்பன் இந்த ஜாவ்லின். அப்படிப்பட்ட மிசைலை நமக்கு வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. வியாபாரத்தை நல்லா பண்ணுறாங்க. வரக்கூடிய எல்லா பிரசிடண்ட்டும் மிகப்பெரிய வியாபாரிகள்ங்க, அவங்க நலனை முன்னிட்டு நல்லா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, 2 நாடுக்குள்ள பகையை மூட்டணும், பகையை வளர்க்கணும், சண்டை வர மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தணும், அவங்களுடைய ஆம்ச பூரா விற்கணும், அவங்க நாடு நல்லா செழிக்கணும், அடுத்தவங்க ரத்தத்தில் குடிச்சு வாழ்கிற மாதிரிலாம் இருக்குது. பாருங்க, சவுதி அரேபியாவில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அங்கே சவுதி அரேபியாவில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சவுதி கிரவுன் பிரின்ஸ் வந்து அமெரிக்கா விசிட் பண்ணார். ரொம்ப நல்லா பேசினார். அவர் 1 ட்ரில்லியன் அளவுக்கு அமெரிக்காவில் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா தான் இருக்கீங்க, இஸ்ரேலுக்கு பகைவர் தான், பரவாயில்லைங்க, உங்களுக்கு நான் என்ன வெப்பன் வேணும் நான் வெப்பன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவம்பர் 2025 சவுதி அரேபியாவுக்கு 142 பில்லியன் US டாலர் மதிப்புள்ள F-16 48 F-16 F-35 லேட்டஸ்டா உள்ள விமானங்களை நான் சவுதி அரேபியாவுக்கு தரேன் அப்படின்னு கையெழுத்து போட்டாங்க. இப்போ ஏற்கனவே மே 2025 142 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை, முக்கியமான மிசைல்ஸ்ல எல்லாம் சவுதி அரேபியாவுக்கு கொடுத்தாங்க. என்னன்னு பாருங்க, ஏற்கனவே இஸ்ரேல் வந்து இவர்களுக்கு நண்பர்கள், இஸ்ரேலுக்கு வந்து ஏகப்பட்ட வெப்பனை வந்து எய்டாவும் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து நிறைய லோனாவும் கொடுத்தாங்க, விலைக்கும் கொடுத்தாங்க. ஆக 2 பேருக்குள்ள அங்க பகையை வளர்த்துட்டு ஹமாஸ் இஸ்ரேல் அப்படின்னு பகையை வளர்த்து இஸ்ரேலுக்கு எல்லா உதவியும் பண்ணி எப்படி அந்த இவங்க வெப்பன்லாம் யூஸ் ஆகுது பேட்டில் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் மேலே பாலஸ்தீனத்தில் போட்டு எல்லாத்தையும் அந்த காசா பகுதியில் டெஸ்ட் பண்ணி ஓகே எஃபெக்ட்னு சொன்ன பிறகு ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கு ஆகாது. இப்போ சவுதி அரேபியாவுக்கு போய் எல்லா வெப்பன் விற்றாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், ஏதாவது இஸ்ரேலுடைய உற்ற நண்பன் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் சவுதி அரேபியா எகென்ஸ்ட் அவங்களுக்கு போய் ஆயுதம் வைக்கிறாங்க. என்ன, நீங்க என்ன வேணா சண்டை கொடுங்க, 2 பேரும் ஆயுதம் வாங்க, இதானங்க உங்க கொள்கை, இப்படிதானே போயிட்டு இருக்குது. இது என்னன்னு தெரியல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ 2 வருஷத்துக்கு மேல உக்ரைன் போர் ஆரம்பிச்சது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பிச்சது, இன்னமும் முடியலைங்க. அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா வந்து அந்த உக்ரைன் போரில் ஈடுபட்டிருக்கவே இருக்காது. எல்லா வெப்பனையும் கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ண முடியாதுங்க, என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டாங்க. அந்த ரேர் மினரல்ஸ் எல்லாமே அந்த ஒப்பந்தத்தில் ஜெலன்ஸ்கியை மிரட்டி கையெழுத்து வாங்கி நாங்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கொடுத்தது நான் நிறைய உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேங்க, இப்போ கொடுக்குறது பூரா உங்களுக்கு கடன் தான் அப்படின்னு பெரும்பாலும் நாட்டையே மொத்தமாக எழுதி வாங்கியது நமக்கு தெரியல, டொனால்ட் ட்ரம்ப் அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டோன்பாஸ் ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு ஏரியாவை ரஷ்யாவை அனெக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ரஷ்யா விளாடிமிர் புட்டின் வந்து பிடிச்சிட்டாரு. ட்ரம்ப் ஸ்பான்சர்டு பீஸ் பிளான் இது பிரகாரம் அந்த டோன்பாஸ் பகுதியை நீங்கள் விட்டுட்டு ஓடிடுங்க, நம்ம வந்து ஈஸியாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். ஆக இந்த அமெரிக்காவுடைய இது என்னென்னா உலகத்தில் அமைதியை கொண்டு வர்றது அர்த்தம் இல்லைங்க. பாவம் அந்த உக்ரைன் வந்து டோட்டலி ஷேட்டர்ட், ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போன மாதிரி தான், அவங்களோட எக்கனாமியே போச்சு, ஒன்றும் செய்ய முடியல. எல்லாமே காரணம் அமெரிக்கா தாங்க. யூரோப்பிய யூனியன் அவங்க பக்கத்து நாடு இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாதுகாப்புக்கு உக்ரைனை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய நோக்கம் அப்படி பாதுகாக்கிறதெல்லாம் இல்லைங்க, அவருடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும், அவருடைய மைட்டி பவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் ரஷ்யா ஒன்றும் செய்ய முடியல. மிரட்டி பார்த்தாரு, ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ என்ன பண்ணுறாரு, வியாபாரத்தில் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க அமெரிக்கா. ஆக உலக நாடுகளுக்கு இடையே பகையெல்லாம் வளர்த்து அவங்களுக்கு ஆர்ம்ஸ் ஃப்ளைட்டு எல்லாம் விற்று டெஸ்ட் பண்ணுறது இதுதாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு கைவந்த கலையாக ஆகி போச்சு தாங்க. இந்தியா எங்கள் நண்பன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு மிக மிக நெருங்கிய நண்பன், குட் ஃப்ரெண்டுங்க, எக்ஸலண்ட் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஃபுல்லாக ஆர்ம்ஸ் சப்ளை.
பாகிஸ்தானுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டு. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கும் ஆசிம் முனியருக்கும் பயங்கர விருந்து. வேற எந்த நாடுகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஷெபாஸ் ஷெரீஃபுக்கும் ஆசிம் முனியர் கொடுத்தாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே டம்மி பீஸ்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவங்கள அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா? இந்தியாவுக்கு நண்பனா அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா? ஏன் 2 பேரையும் மிரட்டி விட்டு 2 பேருக்கும் ஆர்ம்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன் இப்படின்னு நம்ம ஏங்க இப்படி பண்ணுறீங்க, பகையை வளர்க்குறீங்க, இப்படி ஆர்ம்ஸ் வைக்கிறீங்களே குறியாக்கீங்க நம்ம அமெரிக்காவை கேட்டோம்னா, வேணும்னா நீ ஆர்ம்ஸ் வாங்கிக்கோ, இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அது வியாபாரம் செய்யறதில் மட்டும்தான் முதல் குறியாக்குறாங்க. நம்ம ஊர் கந்துவட்டிக்கார எவ்வளவோ மேலானவன் போட்டிருக்குங்க. உலக அமைதியை கெடுக்கிறதே இந்த அமெரிக்கா தாங்க. இதுல வேற எங்களுக்கு உலக சமாதானத்துக்கான நோபல் பீஸ் பிரைஸ் எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அமெரிக்கா கேட்குறாங்க. வெக்க கேடுங்க.